வணக்கம். இன்னைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னா 3 ரோல் வச்சு ஆம்லா நாட் கூட மார்க்கெட் சைஸ் கூட தான் போட போகிறோம். 3 கட்டு தான் யூஸ் ஆகும். ஆனால் ஒன்றுலேயும் 1.5 கட்டு. ஏன்னா ஈவனாக தான் நம்ம ஒயர் வெட்ட போகிறோம். ஈவனாக ஒயர் வெட்டிட்டு மேலே ரன்னிங் ஒயர் வச்சு கூட ஏற்ற போகிறோம். பேஸும் வந்து நெல்லிக்காய் நாட்டையே தான் போட போகிறோம். நெல்லிக்காய் முடிச்சே தான் போட போகிறோம். அதுக்கு நான் வந்து ராமர் ப்ளூவில் பச்சையில் 2 கட்டு, மாம்பழ கலரில் மாம்பழ எல்லோவில் 2 கட்டு எடுத்திருக்கேன். 1.5 ரோல் தேவைப்படும். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் என்ன அளவு எடுக்க போகிறோம்னா 9.5 அடியில் எடுக்க போகிறோம். 9.5 அடியில் மொத்தம் 50 ஒயரு. ஒரு ஒயர் 26 ஒயரு, ஒரு ஒயரு 24 ஒயரு. அந்த கணக்கில் எடுத்துக்கலாம். நம்ம நான் எந்த கலர் 24 எந்த கலர் 26ங்கிறத சூஸ் பண்ணல. அதனால் நான் ஒயரு இப்போ மெஷர் பண்ணி வெட்டிடுறேன். வெட்டிட்டு எல்லா ஒயரையும் வெட்டி முடிச்சுட்டு உங்கள்கிட்ட எந்த கலரில் நான் 24 எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறேன். 4 5 6 7 8 9 9.5 அடி. மொத்தம் 9.5 அடி எடுத்திருக்கேன். 1 2 3 4 மடிப்பு இருக்கு. அது இல்லாத ஒரு அடி, மீதி அரை அடி. 9.5 அடி எடுத்திருக்கேன். 9.5 அடியில் நம்ம ஒயர் வெட்டிக்கணும். மெஷர்மெண்ட் வந்து 9.5 அடி. 9.5 அடியில் 50 ஒயரு. ஒரு கலர் 26, ஒரு கலர் 24 வெட்டணும். நான் முழு ஒயரையும் வெட்டிட்டு வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இந்த மாம்பழ கலரில் 26 ஒயரும், ப்ளூவில் 24 ஒயரும், மொத்தம் 50 ஒயரு 9.5 அடி அளவில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதில் எல்லோவில் 26, பச்சையில் 24, மொத்தம் 50 ஒயரு. நமக்கு 25 நாட் கிடைக்கும். நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன பேட்டர்னில் போட போகிறோம்னா இது ஒரு லைனு அது ஒரு லைன் அப்படி தான் போட போகிறோம். நான் 26 ஒயர் வெட்டுனது போக எனக்கு இவ்வளோதான் மீதி ஒரு கட்டில். இப்போ இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ எடுத்துக்கலாம். எல்லோ அப்புறம் க்ரீன், எல்லோ க்ரீன் அப்படின்னு மாற்றி மாற்றி போட போகிறோம். ஒரு நாட்டுக்கும் 2 ஒயர் தேவைப்படும். ஃபஸ்ட்டு லைனு எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் வச்சு தான் போட போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நாட்டு எல்லோ கலர். அதனால நான் 2 எல்லோ கலர் ஒயர் எடுத்திருக்கேன். ரன்னிங் ஒயராக எல்லோ கலர் எடுத்திருக்கேன். யூஸ்வலாக எல்லா கூடையிலையுமே நம்ம வந்து ரன்னிங் ஒயர் வந்து சைடு வால்க்கு மெஷர் பண்ணி கம்மி பண்ணிக்கிட்டு ஒரு அரை அடி 3/4 அடி கம்மி பண்ணிட்டு விடுவோம். கூட வந்து கார்னர் திருப்பி நம்ம மேலே ஏற்றும் போது ஒரு 6 ஒயர் வந்து ஸ்கிப் பண்ணுற மாதிரி வரும். அந்த 6 ஒயர் ஸ்கிப் பண்ணுறதுல இந்த சென்டர் லைனோட ஒயரும் வரும். அதுக்காக நம்ம அப்போ அந்த ஒயரை வெட்டி வேஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு விடும்போது இது உள்ள சொருகிற அளவுக்கு ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு நம்ம லைன் இந்த இடத்துக்கு ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 5 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு இந்த இடத்துக்கு லூப் பிடிச்சிருக்கேன். 2வது ஒயரையும் இப்படி இன்னொரு லூப்பு இதில் இப்படி மாட்டி வச்சுக்கிறேன். 3வது லூப்பையும் இப்படி மாட்டிக்கிறோம். மாட்டி இப்படி போட்டுக்கிறோம். நெல்லிக்காய் முடிச்சு போட தெரியல அப்படின்னா நம்ம சேனலில் நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுங்கிற வீடியோவும் தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை போட்டு பார்த்து பழகிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் ட்ரை பண்ணுறேன்னா பண்ணலாம். இல்லைன்னா இதை பார்த்து கூட அப்படியே பழகிக்கலாம். இப்போது இந்த முடிச்சு போட்டுட்டேன். அடுத்த முடிச்சு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நெல்லிக்காய் முடிச்சு வந்துருச்சு. அடுத்தது போடலாம். அடுத்தது வந்து ப்ளூ கலரில் போட போகிறோம். இப்போ ப்ளூ கலரில் 2 ஒயர் எடுத்திருக்கேன். ப்ளூ கலரில் 2 ஒயரு நெல்லிக்காய் முடிச்சு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். இப்போ ஒரு லூப்பு ஃபஸ்ட்டு ரன்னிங் ஒயரை ஒரு லூப் பிடிச்சிக்கிட்டோம். 2வது மடித்து வச்சுருக்கோம். இந்த ஒயரை இந்த லூப்பை இப்படி இதில் கார்னர் பண்ணிக்கிறோம். இப்படி பண்ணிவிட்டு பாருங்கள், சைனிங் சைடு இந்த பக்கம் இருக்குது, 2வது ரா சைடு, இது 3வது ஒயரு சைனிங் சைடு, 4வது ரா சைடு மேலே. 5வது ஒயரையும் அதே மாதிரி சைனிங் சைடு வந்து லெஃப்ட் சைடும் ரா சைடு வந்து ரைட் சைடும் வச்சு 3வது இதை இப்படி வச்சு லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ ஃபஸ்ட்டு ஒயர் வந்து இங்கே ரன்னிங் ஒயரில் இருக்குது. 2வது ஒயர் ரா சைடு இப்படி தூக்கி மேலே வச்சுக்கிறோம். 3வது ஒயர் விட்டுட்டு 4வது இருக்கிற ரா சைடு ஒயரை ஃபஸ்ட்டு லூப்பில் சொல்லி, அப்புறம் 5வது இருக்கிற சைனிங்கிற ஒயரை விட்டுட்டு 6வது இருக்கிற ரா ஒயரை 2 லூப்லேயும் சொல்லி ஒயரை மடங்கிடாமல் இப்படி திருப்பி பிடிச்சிக்கிட்டு நம்ம அப்படியே இழுக்க வேண்டியதுதான்.
ரன்னிங் ஒயர் எல்லோ இருக்கிறதுனால ஒரு எல்லோ ஒயர் இதில் வருது. இந்த ஒரு 2 லைன் போடுறதுனையும் நாட்டெல்லாம் கொஞ்சம் லூஸ் ஆகுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணிங்கனாக்கா ரொம்ப சுருகுன மாதிரி ஆகிடும். ஓரளவுக்கு டைட் பண்ணிவிட்டு இந்த ஒயரை நம்ம சேர்த்திருக்கிற ஒயர் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். ஏன்னா அப்புறம் பின்னாடி வந்து ஏறுந்தாலுமா வந்துச்சுன்னா ஒயரும் ஒரு லைன் நமக்கு தான் ஆகும். அப்புறம் கொஞ்சம் முன்ன பின்னா இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சரியாக இருக்குது. அடுத்தது இந்த ஒயர் நம்ம 2வது லைன் போடும்போது தான் சைடு வாலுக்கு வேணுங்கிற ஒயரை அளந்து விட்டுட்டு இது பண்ணணும். இது எச்சா இருக்கு. ஜாஸ்தியாக இருக்கிற ஒயரை பிடிச்சிட்டு வந்து இந்த பக்கம் நம்ம லூஸ் பண்ணி இந்த பக்கம் எடுத்துக்கலாம். இந்த ஒயர் சரி பார்த்துக்கலாம். சரியா இருக்கு. இதுவும் சரியா இருக்கு. இப்படி தான் ஒரு எல்லோ நாட்டு ஒரு ப்ளூ கலர் நாட்டு, ஒரு எல்லோ நாட்டு ஒரு ப்ளூ கலர் நாட்டு அப்படின்னு நம்ம 50 ஒயரையும் சேர்த்த போகிறோம். 50 ஒயரை சேர்த்தும் போது எல்லோ கலரில் நமக்கு 13 நாட்டும், இந்த பச்சை கலரில் மிக்சடு நாட்டு வந்து 12 நாட்டும் கிடைக்கும். மொத்தம் 25 நாட்டு. நான் அந்த 25 நாட்டும் போட்டு ஒரு லைனை ஃபுல்லாக போட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ 50 ஒயரையும் மஞ்சள் கலரு ரன்னிங் ஒயர் வச்சு 25 நாட் போட்டாச்சு. ஃபர்ஸ்ட் லைன் ஃபுல்லாக இது போட்டிருக்கு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும் நமக்கு. ஏன்னா நமக்கு அடுத்தடுத்து நாட்டு இல்லை இல்லையா, அதனால லூஸாக தான் இருக்கும். இப்போ நம்ம இதை போட்டுட்டு அடுத்தடுத்த வருஷம் போடும்போது இதை வந்து நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த பக்கம் அதே மாதிரி ஒரு 4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிடலாம். இதை உள்ளே சொருகி விட்டுடலாம் கடைசியில். இப்போ இதுக்கு அடுத்த லைன் வந்து பச்சை கலர் வச்சு போட போடுறேன். நீங்கள் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து சைடு வாலுக்கு நம்ம அளந்து விடணும் அடுத்தடுத்த லைன்லேருந்து. இப்போ இங்கே போடுறோம். இதுதான் சென்டர் லைன்லேருந்து போடுறோம். இதுலேருந்து ஒரு அரை அடி கம்மியாக எடுத்துக்கலாம். இவ்வளோ இதுக்கு அந்த பக்கம் விட்டுடலாம். விட்டுட்டு கம்மியாக எடுத்துக்கலாம். ஏன்னா இது கிராஸில் போகும். ரன்னிங் ஒயர் வச்சு தான் போடுறோம். ஆனாலும் நமக்கு இந்த ஒயர் வந்து கிராஸில் போகிறதுனால எந்த ஒயர் எந்த நேரத்துக்கு வரும்னு தெரியாது. அதனால ரன்னிங் ஒயர் வந்து நான் ஒரு அரை அடி அளவுக்கு கம்மியாக விட்டுட்டு எடுத்துக்கிறேன். இந்த முடிச்சு டைட் வச்சுக்கலாம். டைட் வச்சுட்டு நம்ம இதை அந்த பக்கம் அரை அடி கம்மியாக விட்டுருக்கோம். மஞ்சள் ஒயர்லேருந்து இந்த இது ஒரு அரை அடி 3/4 அடி கம்மியாக விட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த 2 ஒயர் கிராஸ் ஆகுது இல்லையா, இதெல்லாம் அப்படியே நாட் போடணும். இது ரன்னிங் ஒயர் ஒரு லூப் பிடிக்கிறோம். இது ஒரு லூப்பு, இந்த ஒரு ஒயர் 3 லூப் பிடிச்சாச்சு. 3வது லூப்பை நம்ம அப்படியே டைட்டாக சுற்றிக்கிட்டோம். அதனால அது நமக்கு லூப்பாட்ட தெரியாது. நான் ஃபஸ்ட்டு லைனு எல்லாமே போட்டு 2 பக்கமும் சரியாக இருக்கான்னு எல்லா ஒயரையும் செக் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் லைன் போடுறேன். செக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் வந்து நமக்கு மேலே லைனில் வந்து ஒயர் பத்தாமல் போகாமல் கரெக்டாக இருக்கும். இப்படி போட்டுருங்க. இது இந்த லைன் ஃபுல்லாகவே மிக்சடு நாட்டாக வரும். இது வந்து ஒரு பிளைன் நாட்டு ஒரு மிக்சடு நாட்டு, ஒரு பிளைன் நாட்டு மிக்சடு நாட்டு இப்படி வருது. அடுத்த லைன் போடும்போது எல்லாமே மிக்சடு நாட்டாக தான் வரும். இப்படி ஃபுல்லாக போட்டு வரணும். இது மாதிரி தான் இது கடைசி வரைக்கும் போட்டு நம்ம இந்த பக்கம் சைடு வாலுக்கு அளந்து விட்டுருக்கோம் இல்லையா, இந்த ஒயரையே நம்ம பேஸ் அளவாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த பக்கம் சைடு வாலுக்கு அளந்து வெட்டிட்டு நம்ம அடுத்தடுத்த லைன் போடணும். இது மாதிரியே மேலே 6 லைனு கீழே 6 லைன், மொத்தம் 13 லைன் போடணும். 13 லைன் பேஸு. இது வந்து சென்டர் லைனு. இதுக்கு மேலே 6 லைனு, இதுக்கு கீழே 6 லைனு போட போகிறோம். நான் போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பேஸ் போட்டாச்சு. இதுதான் சென்டர் லைனு. இந்த எல்லோ கலர் தான் சென்டர் லைனு. பாருங்கள், நம்ம சென்டர் லைனை ஸ்கிப் பண்ணிடுவோன்ட்டு கொஞ்சமாக விட்டு 2 பக்கமும் இது பண்ணணும். இப்போ இது வந்து பேஸ் போட்டாச்சு. மேலே 6 லைனு, 3 3 6, இந்த பக்கம் 6, மொத்தம் 15 லைன் போட்டிருக்கு. பேஸ் நல்லா அகலமாக இருக்குது. இப்போ இதை வந்து ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம மேலே கூடையை வளர்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணோம்னா, இதில் வந்து 6 கோணமாக தான் இருக்கும். இந்த நெல்லிக்காய் முடிச்சு போடும்போது மீதி நம்ம நார்மல் நாட்டு பிஸ்கெட்டு நாட்டு இது மாதிரிலாம் போடும்போது செவ்வகமாக இருக்கும். இந்த நெல்லிக்காய் முடிச்சு மட்டும் அருங்கோணமாக தான் வரும். அருங்கோணமாக வரும்போது என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் வந்து ஒரு 6 ஒயரை ஸ்கிப் பண்ணணும். அதுக்கு தான் இந்த 2 ஒயரை சென்டர் லைன் இருக்கிற அந்த 2 ஒயரை விட்டுட்டோம். நம்ம எந்த ஒயரை ஸ்கிப் பண்ணுறவங்களுக்கு நமக்கு நல்லா அடையாளம் தெரியும். இந்த பாருங்க, இங்கே இந்த ஒயர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம்ல, இதுலேருந்து எடுத்துகிட்டு போனோம்னா இது பேராக இருக்குது.
இது பேரா இருக்கு, இது பேரா இருக்கு, இது பேரா இருக்கு. அதாவது இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆயிருக்கு. இப்போ ஒண்ணுக்கு ஒண்ணு கிராஸ் ஆகும்போது நம்ம ரன்னிங் ஒயரை வச்சு போடும்போது இந்த 3 ஒயர்ல நம்ம நாட் போடுவோம். அதனாலதான் பேரா இருக்குன்னு சொல்றேன். இந்த பாருங்க, இதுவும் பேரா இருக்கு. இந்த பக்கம் இந்த ஒரு ஒயரு தனியா இருக்கு, இந்த பக்கம் இருக்கிற ஒயரு சேர்ந்து இருக்கு. இப்ப இந்த ஒரு ஒயருக்கு தான் சேர்த்து இல்லை, இந்த ஒயர் தனியா இருக்கு. இதே மாதிரி இது ஃபுல்லா எல்லா ஒயருமே கிராஸ் ஆகி ஜோடி ஜோடியா இருக்கு. இந்த கடைசியா இருக்கிற இந்த ஒரு ஒயர் மட்டும் தனியா இருக்கு. அதே மாதிரி 6 கார்னர்லயும் 6 ஒயர் இருக்கும். நம்ம இந்த சென்டர் லைன்ல ஆல்ரெடி நம்ம வந்து சின்னதா தான் விட்டுருக்கோம். இந்த கார்னர்ல இருக்கிற ஒயரை மட்டும் நம்ம இப்ப கட் பண்ணி எடுத்துடலாம். இதை ஸ்கிப் பண்ணிடணும். இப்போ இது ஒரு 4 இன்ச் அளவுக்கு கட் பண்ணிடலாம். இந்த ஒயர் கட் பண்ணியாச்சு. இந்த கார்னர்ல ஒரு ஒயரு பார்த்து கவனமா விட்டுங்க, மிஸ் ஆயிடப்போகுது. இந்த கார்னர்ல ஒரு ஒயர், இந்த கார்னர்ல இந்த ஒயர் வெட்டியாச்சு. இந்த எல்லா ஒயரையும் உள்ள கூடி அப்படியே சொருகி விட்டுடலாம். இந்த ஒயரு எந்த அளவுக்கு போகுதோ அந்த அளவுக்கு நம்ம சொருகி விட்டுடலாம். 6 ஒயரையும் உள்ள சொருகணும். இந்த சொருகிற மாதிரி இருக்கிற வேலையெல்லாம் கைக்கு கை முடிச்சிடணும். அப்பதான் வந்து நம்ம சப்போஸ் மறக்காம இருக்க முடியும். இல்லைன்னா உள்ளுக்குள்ள போயிடுச்சுன்னா ஒன்னா கூடையை திருப்பணும். இல்லைன்னா அது மிஸ் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் நமக்கு அது போடவே முடியாம போயிடும். இதே 6 ஒயரையும் நம்ம சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டு நம்ம கூடையை இப்போ ஆரம்பிச்சுக்கலாம். நல்லா உள்ள கூடி இழுத்து சொருகி. ஒரு கிரீனு ஒரு எல்லோன்னு தான் இப்படி வரிசையா போட்டுட்டு வந்திருக்கோம். இப்போ எல்லோவுல முடிச்சிருக்கோம். அடுத்தது நம்ம கிரீனை வச்சு ஆரம்பிச்சுக்கலாம். கிரீனும் கட்டு தீந்து எடுத்துட்டேன், எல்லோவும் கட்டு தீந்து எடுத்துட்டேன். இப்போ 2 இது இவ்வளோ இருக்கு, கிரீன் இவ்வளோ இருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 1/4 கட்டு அளவுக்கு தீந்துருச்சு. இது இதுல வந்து கொஞ்சம் தான் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் அதிகமா இருக்கு, இது கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்போ இது ஒரு லைனு, இது ஒரு லைனுன்னு நம்ம மாற்றி மாற்றி தான் போட போகிறோம். நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் எடுத்துக்கிறேன். 2 ஒயர் ஒரு லைன் ஃபுல்லாக இதில் போட்டுட்டு அடுத்தது நம்ம எல்லோ கலர் வச்சு போடுவோம். அதுக்காக எடுத்திருக்கேன். நம்ம ஒரு பேர் ஒயரை விட்டுட்டு அடுத்த பேர்லேருந்து ஆரம்பிச்சுக்கலாம். ஒரு 4 இன்ச்சுக்கு உள்ள சொருகிறதுக்கு விட்டுட்டு ஆரம்பிக்கலாம். 1.5 கட்டு ஷூராக தேவைப்படும். அதனால வந்து 2 கட்டு வாங்கிக்கிறது தான் பரவாயில்ல. 2 கட்டு, ஒரு கலர் 2 கட்டு இருக்கு, ஒரு கலர் ஒரு கட்டு இருக்கு அப்படின்னா இந்த பேட்டர்ன்ல போட முடியாது கண்டிப்பா. மற்றபடி நம்ம வேற எதனா கார்னர்ல இல்லைன்னா பார்டர்ல அப்படி வச்சு போடுறதுக்கு 3 கட்டுல 2 கலர் ஒரு கலர்லயும் ஒரு கலர் வேற கலரும் எடுத்து போடலாம். இந்த பேட்டர்ன் போடணும்னா கண்டிப்பா 1.5 கட்டு வேணும். ஒரு நாட் போட்டிருக்கேன், அதே மாதிரி தான் வரிசையா போட்டுட்டு வரணும். போட்டு வரணும். கார்னர் வந்ததையும் அந்த ஒயர் ஸ்கிப் பண்ணிருக்கோம் இல்லையா, அதை தாண்டி அப்படியே போடணும். இந்த கார்னர் எண்டு வரைக்கும் போட்டுட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன். நீங்க அதுக்குள்ள அம்மாவின் வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் வரும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல காமிக்கும். வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். உங்களுக்கு எந்த மாதிரி கூட வேணும்னாலும் நீங்க வந்து வாட்ஸ்அப் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணீங்கன்னா வேணுங்கிற அளவு ரிட்டன் கிஃப்ட், அந்த மாதிரி பர்த்டே கிஃப்ட், அந்த மாதிரி எதுக்குனாலும் ரெடி பண்ணி கொடுக்குறோம். நீங்க தொடர்பு கொள்ளலாம் ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு. அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுங்கள். இந்த கார்னர் வரைக்கும் போட்டாச்சு. இதுதான் ரன்னிங் ஒயரு. இந்த ஒயரை கட் பண்ணி உள்ள ஸ்கிப் பண்ணி உள்ள சொருகி இருக்கும். இப்போ வந்து இங்கே ஒயர் பாருங்கள், இனி அடுத்தடுத்து பேராக இருக்குது. இதை அப்படியே கொஞ்சம் டேர்ன் பண்ணி அடுத்த நாட் போட்டுக்க வேண்டியதுதான். ஒயர் இடைவெளி இல்லாமல் நல்லா நெருக்கமாக நெருக்கி விட்டுக்க வேண்டியதுதான். இதில் வந்து இந்த பக்கம் 6 நாட்டு வரும். இந்த இடத்துக்கு இந்த 4 வரைக்கும் இன்னும் 1 2 3 4 நாட்டு வரும். 5 நாட்டு வரும். 5 நாட் போட்டதுக்கப்புறம் இங்கே ஒயர் ஸ்கிப் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே கார்னர் அழுங்காம மடக்கி இந்த பக்கம் அப்படியே போட்டுட்டு வர வேண்டியதான். இதே மாதிரி தான் 6 பக்கமும் போடணும். 6 பக்கம் போட்டுட்டு ஏணிப்படி நாட்டு எப்படி போடுறது, நெல்லிக்காய் முடிச்சில் ஏலிப்பொழி நாட்டு எப்படி போடுறதுங்கிறத பார்க்கலாம். அந்த ஏணிப்படி நாட் போடுறத தனி வீடியோவாக கூட நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் கூட போய் பார்க்கலாம்.
இதுலேயும் கூட நான் சொல்லித்தரேன் பாருங்க. இது ஃபுல்லாக இதே மாதிரி தான் கார்னர் ஃபுல்லாகவே திருப்பணும். 6 கார்னர் திருப்பணும். யூஸ்வலாக 4 கார்னர் திருப்புவோம். இதில் வந்து 6 கார்னர் திருப்பணும். இந்த 4 முடிச்சு போட்டுட்டு இந்த ஸ்கிப் பண்ண ஒயரை விட்டுட்டு அடுத்தது இங்கேருந்து எப்படி ஆரம்பிச்சுக்க வேண்டியதான். அதே மாதிரி தான் இந்த பக்கமும் ஆரம்பிக்கணும். நான் 4 பக்கமும் முடிச்சுட்டு நான் கடைசியாக அந்த பக்கம் 6வது கார்னர் திருப்பிட்டு கையோட ஏணிப்படி நாட் போடுற இடம் அந்த இடத்துலயே இருக்கும். ஏன்னா ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா, அதனால் அங்கேயே ஏணிப்படி நாட் போடுறது வரும். நம்ம ஏணிப்படி நாட் போடுறதையும் நான் உங்களுக்கு கையோட காமிக்கிறேன். 6 கார்னரும் திருப்பிட்டு வந்தாச்சு. இதுதான் லாஸ்ட் கார்னர். இங்கே பாருங்க, அந்த ஒயரு ஸ்கிப் பண்ணி உள்ள சொருகி இருக்கும். இது லாஸ்ட் நாட்டு. இதை போட்டு கார்னர் திருப்பிட்டு லேடர் நாட்டு போட போகிறோம். கொஞ்சம் நாட்டை ஒயரை வந்து இப்படி மேல் பக்கமாக திருப்பி ஒயர் லூஸ் இல்லாமல் நல்லா இழுத்து போட்டுக்கணும். இப்போ லேடர் நாட் போட போகிறோம். இந்த நம்ம விட்ட 4 இன்ச் ஒயர் உள்ளே இருக்குது. இதை ஒரு கையில் அப்படியே பிடிச்சிக்கலாம். பிடிச்சிக்கிட்டு இந்த ரன்னிங் ஒயரை வழக்கம் போல் லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி சைடாக வச்சுக்கலாம். வச்சுட்டு இந்த 2 லூப்பையுமே லூஸ் பண்ணணும். ரெண்டு லூப்பையும் லூஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம். இப்போ இந்த லெஃப்ட் சைடு பிடிச்சோம் இல்லையா ரன்னிங் ஒயரில், இந்த ரன்னிங் ஒயரு லெஃப்ட் சைடு லூப் பிடிச்சி ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விடுறோம். ஃபஸ்ட்டு லூப்புக்குள்ளே விட்டதையும் இந்த பக்கம் இருக்கிற இந்த ஒயரை எடுத்து இதில் சொருகிடணும். இதில் எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த லூப்பை மறாவது இந்த ஒயரில் இந்த லூப்பில் சொருகி இந்த இன்னொரு ஒயரை இந்த பக்கம் எடுத்துடணும். 2 லூப் லூஸ் பண்ணோம் இல்லையா, எல்லோ கலர் தான் முதல்ல லூஸ் பண்ணோம். அதை முதல் லூப்பில் விட்டதையும் எடுத்துட்டோம். ப்ளூ கலரில் 2வதுல விட்டு இதை எடுத்துட்டோம். இப்போ இதை வந்து டைட் பண்ணிடலாம். அப்படி இந்த ரன்னிங் ஒயரை உள்ள கூடி அப்படியே இழுத்துடலாம். நம்ம எடுத்துட்டோம்னா முடிஞ்சு லேடர் நாட்டு போட்டாச்சு. எவ்வளோ அழகாக உட்காந்துருக்குன்னு நம்ம ஜாயின் பண்ணனதே தெரியாது. லேடர் நாட் போட்டுட்டோம். அடுத்தது வந்து இந்த 3 இன்ச்சு உள்ள 4 இன்ச்சுக்கு ஒயர் விட்டோம் இல்லை, அதை வந்து இப்படி ராஸ் சைடு எந்த பக்கம் போகுதோ அந்த பக்கம் சொருகி விட்டுறணும். சொருகி விட்டுட்டோம். இந்த இப்போ என்னன்னா இது நம்ம அடுத்த அந்த ரன்னிங் ஒயரை அப்படியே தூக்கி நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ஒயரை விட்டுட்டு இந்த நாட்டில் தான் போட்டிருக்கோம். இதில் 2 ஒயர் இருக்குது. இந்த ஒரு ஒயர் விட்டுட்டு 2வது ஒயருக்கு இந்த எடுத்து இப்படி கிராஸ் ஆகிற ஒயரையெல்லாம் 3 ஒயர் பிடிச்சி போடணும் யூஸ்வலாக. இப்போ வந்து நம்ம 2 கலர் வச்சு போட போகிறோம். இப்போ பச்சை கலரில் போட்டுட்டோம். இப்போ எல்லோ கலர் வச்சு போடணும். அதனால இந்த லேடர் நாட் போட்டு இந்த ரன்னிங் ஒயரு உள்ளேயே இருக்கட்டும். நம்ம எல்லோ கலர் எடுத்துட்டு எந்த இடத்துக்கு நம்ம லேடர் நாட் போட்டு ஆரம்பிக்கணும்னு நினைச்சோமோ அந்த இடத்துக்கு இருந்து ஆரம்பிச்சுக்கலாம். இது நான் 5 இந்த பக்கம் விட்டுட்டேன். போட்டுட்டேன். அடுத்தது ஒரு பியூர் எல்லோ வரும். இது வந்து எல்லோ நாட் வர்ற லைன். ஏன்னா நம்ம இந்த எல்லோ இருக்கு, ப்ளூ கலர் வேணும்னா நம்ம ஃபர்ஸ்டே வந்து இந்த இடத்துக்கு ப்ளூ கலர் எடுத்தோம்னாக்கா இதாகும், மாறி வரும். இப்போ ஃபர்ஸ்ட் லைனில் இந்த இடத்துக்கு நமக்கு ப்ளூ கலர் பியூர் நாட் வேணும்னா நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஆரம்பிக்கும் போது எல்லோ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்திருந்தோம்னா நமக்கு இதே மாதிரி மிங்கிள் நாட் வந்திருக்கும். மேலே 2வது லைன் ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்தோம்னா ப்ளூ கலர் பியூர் நாட் வந்திருக்கும். நமக்கு எல்லோ கலர் ரன்னிங் இந்த பியூர் நாட் வேணும்னு தான் ஃபர்ஸ்ட் ப்ளூ கலரும் 2வது எல்லோ கலரும் எடுத்திருக்கோம். இப்போ நமக்கு ஃபுல்லாக இப்படி பேஸில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபுல்லாக எல்லோ கலர் நெல்லிக்காய் முடிச்சு தான் நமக்கு கிடைக்கும். இதே மாதிரி தான் போடணும். சுற்றி சுற்றி நம்ம இதே மாதிரி 6 கார்னர். நம்ம நீ கார்னர் திருப்பறக்கெல்லாம் கவனமாக பார்க்கணும் வைக்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை.
அப்படியே சுற்றி போட்டுட்டே வந்துட்டு லேடர் நாட் போட்டு கூடையை வளர்த்திக்கிட்டு போக வேண்டியதுதான். அதில் என்ன கவனித்து போடணும்னா, ஒரு லைன் வந்து இந்த எல்லோ கலர்லேயும் ஒரு லைன் வந்து ப்ளூ கலர்லேயும் மாற்றி மாற்றி போடணும். அது மட்டும்தான் இதில் கவனித்து போடுறது. 2 ரன்னிங் ஒயர் வச்சு நம்ம இந்த கூடையை மேலே ஏற்றிருக்கோம். இது அப்படியே இருக்கும். இது போட்டு முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துக்கு எல்லோ கலர் வச்சு லேடர் நாட் போட்டுட்டு அப்புறம் இந்த ப்ளூ கலரை மேலே எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் எல்லோ கலரை மேலே எடுத்துக்கணும். அப்படி வரிசையாக மேலே மாற்றி மாற்றி போட்டுட்டு வரணும். நான் ஒரு 1/4 கூடை அளவுக்கு கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சு 5 இன்ச்சு அளவுக்கு போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். 22 லைன் போட்டு முடிச்சிருக்கேன். எல்லோ கலர் ஒயர் வச்சு ரன்னிங் ஒயரோட முடிச்சிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இனிமேட்டுக்கு நமக்கு ஒயர் வந்து ஓரளவுக்கு எல்லாம் சின்னதாகிடுச்சு. பார்த்தீங்களா இப்படி இருக்கு. ஒரு சில ஒயர் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஏன்னா சைடில் நம்ம வந்து என்ன ஒரு மெஷர்மெண்ட் எடுத்து விடல இல்லையா, ஒரு 1/2 அடி 3/4 அடி தான் கம்மியாக விட்டுருந்தோம். அதுக்காக அதனால அந்த சைடு இருக்கிற ஒயர்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மாதிரி இருக்குது. ஓரளவுக்கு ஒரு 10 பூ அளவுக்காவது சொருகுனா தான் நல்லாயிருக்கும். அதுக்காக இதோடு நிறுத்திட்டேன். 2வது நெல்லிக்காய் நாட்டு தான் இதோடு நிறுத்திருக்கோம். இதுக்கு மேலே நார்மல் நாட்டு நம்ம ஒரு லைன் போட போகிறோம். அதுக்காக நம்ம இப்போ ரன்னிங் ஒயரை கட் பண்ணி சொருகிடலாம். ரன்னிங் ஒயரு கட்டோடு உள்ள ரன்னிங் ஒயரை கட் பண்ணிவிட்டு இந்த ரன்னிங் ஒயர் எந்த சைடு மூவ் ஆகுதோ பார்த்தீங்கன்னா ரா சைடு வந்து இப்படி இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அதனால் இப்படி சொருகிக்கலாம். நம்ம இடது கை பக்கமாக இதை கிராஸாக தான் சொருகணும். கிராஸாக சொருகிக்கலாம். இது எவ்வளோ நீளம் வருதோ அவ்வளோ நீளம் சொருகி விட்டுக்கலாம். நான் அது மற்ற ஒயரெல்லாம் சொருகும்போது சேர்த்து சொருகி விட்டுக்குவேன். இப்போ வந்து ரன்னிங் ஒயர் இனிமேட்டுக்கு நமக்கு தேவைப்படாது. இனிமேட்டுக்கு என்ன பண்ணோம், ஒரு வரிசை நார்மல் நாட் போட்டு அதை மடக்கி உள்ள சொருகிக்கலாம். நம்ம இதை மடக்கி உள்ள சொருகிறதுக்கு நம்ம நார்மல் நாட் போட்டு மடக்கி உள்ள போட்டுக்கலாம். இப்படி கிராஸ் ஆகிற ஒயரில் தான் நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டோம் இல்லையா, அதனால் இந்த கிராஸ் ஆகிற ஒயரெல்லாம் கிராஸ் கட்டுக்கு போடுற மாதிரி நார்மல் நாட் போட்டுக்கலாம். நெல்லிக்காய் நாட்டுமே வந்து கொஞ்சம் தளர்த்தியாக தான் போட்டிருக்கேன். ஏன்னா ரொம்ப இறுக்கி பிடிச்சி போட்டோம்னாக்கா வந்து அப்படியே ரொம்ப நெருங்கின மாதிரி ஆகிடும். அந்த பூ வடிவமாக தெரியாது. அதுக்காக கொஞ்சம் ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு தளர்த்தியாக போட்டிருக்கேன். இது இந்த ஒரு வருஷம் முழுக்க நம்ம இப்படியே தான் போட்டுக்கணும். போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த போட்டிருக்க நார்மல் நாட்டை உள்ளே மடக்கிக்கலாம். இல்லை எனக்கு வேண்டாம், ரொம்ப ஒயர் கம்மியாக இருக்குது, நான் இப்படியே சொருகிக்கிறேன், இந்த ஒரு நெல்லிக்காய் நாட்டை உள்ளே மடக்கி சொருகிறது கொஞ்சம் சிரமம் தான், ஆனால் மடக்கி சொருகிக்கலாம். இல்லை எனக்கு நார்மல் நாட்டு இந்த நெல்லிக்காய் நாட்டு சொருக வேண்டாம், நான் சும்மா சொருகிக்கிறேன்னா நம்ம சும்மா இந்த கோபுரம் மாதிரி சொருவோம் இல்லையா, இது கிராஸ் கட்டு, அந்த மாதிரி கூட சொருகிக்கலாம் தான் இது. ஆனால் அதை விட ஒரு நார்மல் நாட் போட்டு அதை மடக்கி உள்ளே சொருகிக்கிறது தான் நல்லாயிருக்கும். நார்மல் நாட் போட்டுக்கலாம். போட்டுட்டு அப்புறமா இதை இப்படி உள்ளே சொருகிக்கணும். இந்த பக்கம் ரன்னிங் அந்த ஏணிப்படி நாட்டு இப்படி உள்ளே வந்திருக்கிறதுனால இந்த இடத்துக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் இந்த நாட்டை சொருகி காமிக்கிறேன். இதை இப்படி உள்ளே மடக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நாட்டை உள்ளே மடக்கும்போது இந்த நாட்டு ரெண்டும் எந்த வரிசை மேலே இந்த ஒயர் இப்படி மூவ் ஆகுதோ அதில் சொருகிக்கலாம். மடக்கின நாட்டு விட்டுட்டு ஒரு பூ விட்டுட்டு 2வது பூ சொருகும். அதில் சொருகு மாதிரியே தான் 3வது வரிசை. இப்படி இழுத்து சொருகிடணும். ஒரு நாட்டு சொருகிருக்கேன். இப்போ 2வது நாட்டு சொருகலாம். இதை மடக்கும்போது இப்படி கிராஸ் ஆகுது. நம்ம சைடு வாலுக்கு விட்டது கரெக்டாக மெஷர் பண்ணி விடலை இல்லையா, அதனால அந்த சைடில் இருந்த ஒயரெல்லாம் பெருசாக இருக்குது. நம்ம அளந்து வெட்டின 9.5 அடியில் அளந்து வெட்டின ஒயரெல்லாம் இவ்வளோ தான் இருக்குது.
கிராஸ் கட்டாக இப்போ நம்ம ரன்னிங் ஒயர் வச்சு போட்டாலும் நாட் பார்த்தீங்கன்னா கிராஸில் தான் வரும். அதனால சைடு வாலில் இருக்கிறதெல்லாம் இப்படி சென்டராக தான் வரும். ரன்னிங் ஒயர் வச்சு போடுறதுனால நம்ம வச்சிருக்கிற ஒயர் நேராகவே போகணும் இல்லை, இது கிராஸ் கட்டு மாதிரி தான் வரும் முடிச்சு. இந்த மாதிரி தான் எல்லா நாட்டையுமே ஒரு வரிசையில் இப்படி ஒரு வரிசையாக மடக்கி சொருகி விட்டுட்டு நல்லா கீழே மடங்குற மாதிரி இழுத்து விட்டுக்கணும். நம்ம ஒன்று சொருகிட்டு பார்த்தோம்னா இது இழுத்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியும். அதுக்காக தான் வந்து ஃபுல்லாக சொருகி விட்டுறோம். பாருங்கள் திரும்பிக்கிச்சு. சொருகி விட்டுட்டு நல்லா இந்த ஒரு லைன் வந்து நல்லா உள்ள மடங்குற மாதிரி இழுத்து விட்டுறணும். இழுத்து விட்டாலும் நம்ம சொருகும் போது ஒருக்கா செக் பண்ணி தான் சொருகணும். நல்லா அது உள்ள படிமானமாக மடங்கி இருக்கா அப்படின்னு நல்லா படிமானமாக மடக்கி விட்டுக்கணும். மடக்கி விட்டுட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி எல்லாம் சொருகி இருக்கு பாருங்க. இந்த பக்கமெல்லாம் இப்படி ஒரு நாட்டை உள்ள மடக்கி சொருகியிருக்கேன். இதை ஃபுல்லாக உள்ள சொருகணும். இது மாதிரி தான் சொருகிட்டு கைப்பிடி போடணும். நல்லா உயரமாக வந்திருக்கு கூட. எனக்கு இது போட்டது போக இவ்வளோ தான் மீதி. இந்த ப்ளூ கலர் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு கலர் ப்ளூ கலர் இது இவ்வளோ இருக்குது. நான் கைப்பிடி போடணும், உள் ஒயர் கொடுக்கணும். இது கிட்ட ஆயிரும், 2 கட்டுமே கிட்ட ஆயிடும். ஆனால் ஆக்சுவலாக இது 3 கட்டு கூட தான். ஆனால் பாருங்கள் இது எனக்கு ஒரு கட்டு அளவுக்கு மீறலை. இது 200 கிராம் வருமானு எனக்கு தெரியலை. இதில் இன்னும் நான் கைப்பிடி போடணும். கைப்பிடி போடுறதுக்கு உள் ஒயர் கொடுக்கணும். அவங்க நல்லா மொத்தமாக ஒயர் கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட நான் 18 ஒயர் அளவுக்காவது உள்ளே கொடுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா திக்காக வரும். இது கொஞ்சம் சன்னமாக இருந்துச்சுன்னா இன்னும் ஒயர் சேர்த்து கொடுக்குற மாதிரி இருக்கும். திக்காக இருந்ததுன்னா 18 ஒயர் 20 ஒயர் கொடுத்தா தான் அவங்க நல்லா விரல் மொத்தத்துக்கு, அதாவது பெருவிரல் மொத்தத்துக்கு நல்லா கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி போடணும். எனக்கு இந்த ஒயரு கிட்டத்தட்ட 4 கட்டு அளவுக்கே வந்துடும் போல இருக்குது இந்த இது. ஆனால் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நல்லா கூட நல்லா உயரமாக இருக்குது, அகலமாகவும் இருக்குது. பேஸும் நல்லா அகலமாக இருக்குது, நல்லா லுக்காக இருக்குது. நான் கைப்பிடி போட்டுட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. கூடை போட்டு முடிச்சுட்டேன். டிஸ்பாச்சுக்கு ரெடியாக இருக்குது. கைப்பிடி பாருங்கள், உள்ளே 20 ஒயர் கொடுத்து 2 கலர் ஒயர் எடுத்து ஸ்பைரல் டிசைனில் போட்டிருக்கேன். ரொம்ப அழகாக வந்திருக்கு. கூட 3 கட்டு இதே கலர் காம்பினேஷனில் 2 கட்டில் போட்டிருக்கேன். அதோட லிங்கையும் நான் கொடுக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அம்மாவின் வாழ்வியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.